ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனல்ல இப்போ அதிகமா மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா கதை கேட்கறதுனால இங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படிங்கிறதுதான். நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம எவ்வளவு பேரை வந்து பாக்குறோம், பழகுறோம். நண்பர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், இல்ல முகம் தெரியாத யாரோ ஒருவரா இருக்கட்டும். யாருக்காவது நம்மளோட உதவி தேவைப்படுது அப்படின்னா நாம தான் போய் நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. நாம ஏன் பண்ணணும்? நாம என்ன அந்த அளவுக்கு மிகப்பெரிய அம்பானி மாரி பணக்காரரா? அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணம் நம்மளுடைய எல்லாருடைய மனதிலயுமே இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஒரு கதையோட நாயகன் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கதைய வந்து எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து கேளுங்க. சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கதையில ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரன்னா மேக்சிமம் எல்லாரும் அவரை பத்தின பேட்டிகள் எல்லாம் நிறைய எடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, இந்த இங்க உங்களை விட பெரிய பணக்காரர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு வந்து ஒரு பேட்டி எடுக்க ஒருத்தர் வந்து கேக்குறாரு அந்த பணக்காரர்கிட்ட. அவரு சொல்றாரு, ஆமா மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்படியா, அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து கேக்குறாங்க. உடனே இவர் வந்து சொல்றாரு, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வேலைக்காக ரயில்வே நிலையத்துல காத்துட்டு இருந்தேன். அப்போ ரயில் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளிதழோட தலைப்பு செய்தியை மட்டும் வாசிச்சிட்டு இருந்தேன். அப்ப ஒரு பேப்பர் வாங்கணும், ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுச்சு. ஆனா பார்த்தா என்கிட்ட வந்து சில்லறை காசு இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருந்தேன். அப்போ வந்து ஒரு சிறுவன் அவன் வந்து என்கிட்ட நியூஸ் பேப்பரை வந்து கொடுத்தான். என்கிட்ட சில்லறை இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து நான் இதை உங்களுக்கு இலவசமா தான் தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னான். அப்ப நான் வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப அதே இடத்துக்கு நான் வந்தேன். அதே விஷயம் திரும்ப வந்து நடந்துச்சு. அப்ப போதும் என்கிட்ட வந்து கையில சில்லறை இல்ல. அதே சிறுவன் வந்து திரும்ப என்கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தான். நான் வாங்க மறுத்துட்டேன். என்கிட்ட சில்லறை இல்ல அப்படிங்கிறதுனால நான் வாங்க மறுத்துட்டேன். அவன் அவன் வந்து சொன்னான், இது வந்து என்னோட லாபத்துல இருந்துதான் நான் உங்ககிட்ட தர்றேன். நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னான். எனக்கு வேற வழி இல்ல, நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நானும் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். எனக்கு அவன பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சிறுவன பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால ரொம்ப தேடுதலுக்கு அப்புறம் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் அவன தேடி கண்டுபிடிச்சேன். தேடி கண்டுபிடிச்சு நான் போனப்போ அந்த இளைஞன் இப்ப அவன் வந்து இளைஞன் ஆயிட்டான். ஒரு பெரிய பையன் ஆயிட்டான். அவன்கிட்ட போயிட்டு என்னைய உனக்கு தெரியுதா அப்படின்னு வந்து கேட்டேன். ஏன் உங்களை தெரியாதா? நீங்க தான் பணக்காரர் ஆச்சே அப்படின்னு வந்து அவன் சொன்னான். நான் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ 2 தடவை இலவசமா நியூஸ் பேப்பர் என்கிட்ட கொடுத்திருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். ஞாபகம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னான். உனக்கு நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். உனக்கு பிடிச்சமான விஷயங்களை நிறைவேற்றுறதன் மூலமா என்னோட கைமாற செய்யறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதுக்கு அந்த இளைஞன் வந்து சொன்னான், அது உங்களால முடியாது. அது வந்து முடியாத விஷயம். அது ரொம்ப கஷ்டம். உங்களால முடியாது அப்படின்னு வந்து சொன்னான். அப்படி என்ன முடியாத விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன். நான் உங்களுக்கு உதவி பண்றப்போ நான் ஏழையா இருந்தேன். ஆனா நீங்க இப்போ வந்து பெரிய பணக்காரரா வந்து என்கிட்ட வந்து இது கேக்குறீங்க. அது எப்படி உங்களால செய்ய முடியும்? இதுல இருந்து அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு நம்ம பெரிய பணக்காரர் ஆயிதான் நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல அவன் உதவி செய்யும் போது கூட அவன் வந்து ஏழைதான். அதாவது அவனுடைய லாபம் ஒரு நியூஸ் பேப்பர்ல வர்ற லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த நேரத்துல அவருக்கு வந்து அவர் ஒரு உதவி செஞ்சான். அதே மாதிரி நாம அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு வேலை கூட பார்த்திருக்கலாம். அந்த அமௌண்ட்டை கூட அவர் திருப்பி உடனே வந்து கொடுத்திருக்கலாம். அதுக்காக அவன் கஷ்டத்துல இருக்கிறப்பயே அந்த காசை வந்து கொடுத்தாதானே அவனுக்கு உதவியா இருக்கும். அதாவது உடம்பு சரியில்லாம ஒருத்தர் படுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு தகுந்த நேரத்துல நம்ம மருந்து கொடுத்தாதான் அந்த நேரத்துல அவர் உயிர் பிழைப்பாரு. அது இல்ல எனக்கு வந்து மருந்து வாங்குறதுக்கு நான் படிக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் நான் மருந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து நியாயமா இருக்குமா? அது மாதிரிதான் அந்த பையனை வந்து சொல்றான். அதனால உதவி பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம பெரிய பணக்காரரா தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. அதுக்கு ஏழை, பணக்காரன்
அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் வந்து தேவையே இல்லை. இப்ப நம்ம ரோட்ல அவங்க ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் தானே, யாரோ ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நமக்கு வந்து அவங்களால ஏதாவது எந்த ஒரு உதவியுமே ஆகாட்டினாலும், "ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் பார்த்தீங்களா? அதுவே பெரிய ஆறுதல். அதுவே ஒரு பெரிய உதவிதான். அ எதுவா இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய ஆறுதல். நீங்க அது மாரி யார்கிட்டயாவது வந்து சொல்லி பாருங்களேன். டக்குனு அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறிரும். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்ககிட்ட இதே மாதிரி உங்கள சுத்தி இருக்கிற உறவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா, நீங்களும் இதே மாதிரி வந்து சொல்லி பாருங்க. அவங்களோட மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படும். அது வந்து எவ்ளோ பணத்தாலயும் அத வந்து நிறைவு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். இத நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.